நம்ம வந்து இன்றைக்கி வாழைக்கு குச்சி போடுறோம். கையில் வச்சுருக்கிறது தான் குத்துக்கோல்னு பேர். நாங்கள் குழி போடுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. குச்சி நம்ம எதுக்காக போடுறோம்னாக்கா, வாழை வந்து காற்றுல சாயாமல் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம குச்சி போடுவோம். நம்ம வந்து முன்னாடி குச்சிகளை எல்லாம் பட்டறைகள் போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த பட்டறையிலேருந்து பட்டத்துக்கு வாழைக்காட்டோட பட்டங்களுக்கு நம்ம குச்சிகளை பரப்பி விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து குழி அடித்து குழியின் மேல் குச்சியை ஊனுவோம். ஆமாம். அப்படின்னா பத்தனாவது ஐடியா கொடுக்கணும். இப்படி பண்ணணும் போகணும்னா அவங்க ஐடியா கொடுக்கணும், தெரியாதவங்களுக்கு. நல்லா நேரம் கையில் கூட நல்லா நேரம் மூஞ்ச கறியா. இந்த மாதிரி வந்து குச்சிகளை ஊனி நம்ம கயிறு போட்டு கட்டிடுவோம், வாழையாக ஒன்றா வச்சு. அப்போ என்ன ஆகும்னாக்கா, காற்று அடிச்சிச்சுனாக்கா வாழை வந்து சாயாது. இந்த குச்சி இருக்கிறதுனால குச்சியோட பேலன்ஸ் கொஞ்சம் வாழைக்கு அது கிடைக்கும். அதனால் நமக்கு வந்து பாதிப்புகள் வந்து அதிகமாக வராமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி குச்சி ஊன்றோம். போகலாம்ப்பா.